Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக பாட்டி சொன்ன கதை நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நடந்த பேய் கதையெல்லாம் கேட்கும் போதும் நமக்கு ஒரு வித பயமும் இருக்கும். சில நேரம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நமக்கே தோணும். பட் அந்த டைமில் தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அந்த இடத்துல இருந்தவங்க அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி வேதனை என்ன அப்படின்னு புரியும். ஏன்னா அந்த சமயம் நாம் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம், ஏன் பிறந்திருக்கவே மாட்டோம். அதுக்குன்னு அது பொய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாட்டி சொன்ன கதையை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹாரர் ஒரு பயத்தை தருது அப்படின்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை பயத்தோட உச்சிக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம பாட்டி காலத்தில் நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவத்தோட தான் இப்போ நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் நம்ம சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்ததுன்னா, உங்கள் லைஃப்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க லைஃப்பில் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக டிஸ்பிளேல இந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நோட் பண்ணி ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணாத உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேச வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நாம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சுரேந்தர். இவர் மணப்பாறையை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் சுரேந்தர் இவருக்கு நடக்கல, இவரோட தாத்தாக்கு தான் நடந்திருக்கு. தாத்தா அவருக்கு இப்போ வயசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 80லேருந்து 82 ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இப்போவும் தாத்தா ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருக்காரு. ஆனால் சரியா 1970 காலகட்டத்தில் தான் இந்த ஒரு சம்பவமும் அவருக்கும் நடந்திருக்கு. அதுவும் வயல்வெளியில் வேலை செய்யும் போது. சரியா 1970 தமிழ்நாட்டில் இருக்கிற மணப்பாறையிலும் ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில் தான் தாத்தா இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஸ்டில் இப்போவும் அந்த கிராமத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது தாத்தாக்கு ஒரு 25லேருந்து 27 வயசும் ஆயிட்டு இருக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களும் இருக்காங்க. சொல்ல போனா தாத்தாக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. ஆனா தாத்தா இவரும் கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த 1960 காலகட்டத்திலே பாவம் தாத்தா வெறும் 20 வயசுல தான் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 20 வயசுல கல்யாணமா இருக்கு. அடுத்து 2 குழந்தைகளும் பிறந்திருக்கு. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா கிடைச்ச கூலி வேலைக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு. இவருக்கு இன்னும் சொந்தமா சொத்து பத்து நிலம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்படியே சரியா 1970 காலகட்டமும் வருது. அந்த சமயம் வரும்போது தாத்தா இருக்கார்ல, தாத்தாவுக்கு ஒரு தாத்தாவும் இருந்திருக்காரு. இப்படி பெரிய தாத்தா அவருடைய காலம்லாம் முடிஞ்சிருச்சு. அவரும் இறக்க போறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடியும் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, ஆனா இது வரைக்கும் இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ நிலமோலாம் இருக்கு அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. என் பசங்களுக்கு, என் பேர பசங்களுக்கு கூட நான் சொன்னதும் கிடையாது. அதுக்கு காரணம் சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாருமே சோம்பேறியாவும் ஆயிடுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு திமிர்த்தனமும் வந்துடும். எப்படியா இருந்தாலும் நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த சொத்துலாம் உங்களுக்கு வந்துடும். அதன்படிதான் நான் உயிரும் எழுதி வச்சிருக்கேன். அதனால இப்பவே யார் யாருக்கு எவ்வளவு சொத்து சேரணும் அப்படின்னு இந்த பத்திரத்திலையும் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பெரிய தாத்தா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பசங்க கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்து அதை படிக்கவும் சொல்றாங்க. இது அங்க இருக்கிற எல்லாருமே கேட்கறாங்க. ஸோ அந்த பத்திரத்தை படிக்கும் போதும் மூத்தவனுக்கு இந்த நிலம், இளையவனுக்கு இந்த நிலம், பொண்ணுக்கு இந்த நிலம் அப்படின்னு எல்லாருக்குமே சரிசமமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதன்படி அவங்க எல்லா பசங்களுக்கும் கரெக்டா நிலமும் வந்து சேருது. இந்த சம்பவம் நடந்த தாத்தா அவருடைய பேர் சொல்ல மறந்துட்டேன். அவருடைய பேர் கோவிந்தராஜன். ஆனா இந்த இடத்துல அவரோட பேரை சொல்ல வேண்டாம், தாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். சில நேரத்துல 2 தாத்தா வர இடத்துல அப்போ சம்பவம் நடந்த தாத்தாவோட பேரை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளா தாத்தான்னு சொன்னா இந்த சம்பவம் நடந்த கோவிந்தராஜன் தாத்தா தான். ஸோ இவருக்கும் நிலம்லாம் கிடைச்சிருது. இவரும் சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, இத்தனை நாள் என் குடும்பத்துக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா ஏன் நல்ல நேரம் எங்க அப்பா நிலத்துல ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காரு, அவர் போற காலத்துல அதை எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட்டு அவருடைய நிலத்துக்கும் போறாரு. கிட்டத்தட்ட தாத்தாக்கு மட்டுமே 10 ஏக்கரா பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரிய தாத்தாக்கெல்லாம் அதிகம் தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மூத்தவனுக்கு வந்து அதிகம், இளையவனுக்கு கம்மி, அப்படி கடைசி பையனுக்கு வந்து கம்மி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அப்படி பார்க்கும்போது தாத்தா இவருக்கும் 10 ஏக்கரா இடமும் இருக்கு.
அண்ட் 1970 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பெரிய பெரிய ஆளுங்க தான் டிராக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அதிகாலையில் தாத்தா இவரும் அந்த நிலத்தை மாடு வச்சு உழுது அதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு மாடெல்லாம் கட்டி இப்போ அந்த மாட்டை ஓட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு இடமா அப்படியே சுற்றி சுற்றி அந்த நிலத்தையும் உழுதுட்டு இருக்க கரெக்டாக அந்த நிலத்தோட மைய பகுதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 மாடுமே ஒன்றா தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் பர்டிகுலராக அந்த நிலத்தோட மைய பகுதியில் அந்த மாடு அப்படி கடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு கொஞ்சம் மிரண்டு கொஞ்சம் நகர்ந்து அப்படி இப்படி வருது. அதாவது மாடு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாம மிரண்டு தனியாக போயிட்டு இப்படியும் வருது. இதை தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா, மாடுங்க எதனா முட்டின்னு இருக்கும், இல்லைனா காலில் ஏதாச்சும் முள் எதனா குத்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏறு கலப்பை இருக்கு பார்த்தீங்களா, அது எதுலையோ கீழே மாட்டின்னு மாடு நகரத்துக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கு. அந்த மாடு நகர முயற்சி பண்ணுது. இவரும் மாடை குச்சியில் அடிச்சு நகர்த்த முயற்சி பண்றாரு. ஆனா மாடு ஒரு இன்ச்சு கூட நகரல. அப்பதான் தாத்தாக்கும் புரியுது, அடடா கீழே ஏதோ பாறை இருக்கு போல இருக்கு, இந்த கலப்பையும் கல்லுல மாட்டி இருக்கு போல இருக்கு அப்படின்னு இவரும் மாட்டை கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு அப்படியே கீழே குடிஞ்சு என்ன மாட்டிருக்கு அப்படின்னு விலைக்கு பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாறை மாதிரியும் இருக்கு. பாறைக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏதோ பித்தளை பொருள் மாதிரியும் இருக்கு. இதை பார்த்த உடனே தாத்தா இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு, ஏதாச்சும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா இப்ப இந்த இடத்துல பாறை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் மாதிரியும் இருக்கு, கண்டிப்பா இது புதையலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரும் சைலண்டா இருக்காரு. தாத்தாவும் இதை பார்த்துட்டு அடிச்சுடா ஜாக்பாட்டா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த சந்தோஷத்தை வெளியில எங்கேயுமே காட்டிக்கல. ஏன்னா இன்கேஸ் இவருக்கு புதையல் கிடைச்சிருக்கிற இந்த ஒரு விஷயம் வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். என் நிலத்துல இருக்கிறது எனக்கு தான் அப்படின்னு இவரும் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த நிலத்தை மட்டும் உழுவாம மற்ற பக்கத்துல இருக்கிற எல்லா நிலத்தையும் உழுவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கிறாரு ஒரு கல்லை வச்சு. இப்படி பக்கத்தில் இருக்கிற இவரோட நிலத்தை நைட்டு வரைக்கும் உழுதுட்டும் இருக்காரு. சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் தாத்தாக்கு பசிக்கவும் இல்லை, சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லை. நான் இந்த இடத்துல புதையல் இருக்கு, இதை விட்டு நான் எப்படி சாப்பிடுவேன், இங்க இருந்து நான் போயிட்டேன்னா திடீர்னு வேற யாராச்சும் வந்து எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு அவருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கு. இப்படி தாத்தா ரொம்ப நேரமா நிலத்துல இருந்தது தெரிஞ்ச தாத்தாவோட மனைவி பாட்டி என்ன பண்றாங்கன்னா, என்ன இந்த மனுஷன் என்ன ஆளுக்கானா அப்படின்னு அவங்களும் நிலத்துக்கிட்டே வந்துடுறாங்க. ஏன்னா இவர் என்ன சாப்பிடல அப்படின்னா அவங்க நிலத்துக்கு வந்து, யோ என்ன பண்ணிட்டு இருக்க காலில இருந்து சாப்பிடாமன்னு கேட்க, ஆனா தாத்தாவும் ரொம்பவே அமைதியா, இல்லம்மா வேலை பார்க்குற களைப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஆமா நீங்க என்ன வந்திருக்குன்னு கேட்க பாட்டியும் வந்தறிதன்னு சொல்றாங்க. காலையில இருந்து ஆளை காணோம், நான் என்ன நினைக்கிறது அப்படின்னா அவங்களும் பயத்துல வந்திருக்காங்க. ஆனா தாத்தாக்கு ஒண்ணுமே ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் ரிலாக்ஸா இருக்காங்க. சரி நீ வேலை பார்த்தது போதும், வா வீட்டுக்கு வா, சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு வந்து வேலை பாருன்னு சொல்லும் போதும் தாத்தாவும் ஐயோ இல்ல இன்னும் கொஞ்சம் தான் முடிய போகுது அப்படின்னு சொல்ல, சரி நீ வேலை பாரு, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாத்தாவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆமா இல்ல லைட்டா பசிக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் தானே அந்த புதையல் இருக்கு, அங்க ஒரு பெரிய கல்லும் வச்சிருக்கேன், அந்த கல்லுகிட்ட நம்ம மாடுகளை உட்கார வச்சுட்டு நம்ம வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாத்தா என்ன பண்றாருன்னா மாட்டை இப்போ அந்த புதையல் இருக்கிற அந்த நிலத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு, ஆனா அங்க இருக்கிற அந்த மாடு அந்த புதையல் கிட்ட வரும்போது மட்டும் ஒரு மாதிரி பயத்துல மிரளவும் ஆரம்பிக்குது. சரி கரெக்டா இந்த இடத்துல என்ன கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு 2 மாட்டையுமே கொஞ்சம் தள்ளி அதே நிலத்தையே கட்டி வச்சுட்டு இவரும் திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டும் வீட்டுக்கும் போறாரு. கடைசியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவசரமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அங்க கிளம்பலான்னும் போது அப்போ அவங்க 2 பசங்களும் சின்ன பசங்க தானே அழுதுட்டும் இருக்காங்க. சரி பசங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலத்துக்கு போகலாம் அப்படின்னு தாத்தாவும் அவங்க பசங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவோட 2 பசங்களும், ஒரு ஆண் ஒரு பெண் 2 குழந்தைங்க, 2 பசங்களும் பயங்கரமா அழறதுனால இவராலையும் விட்டு போறதுக்கும் மனசு இல்லை. இப்படி அந்த பசங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கே ஒரு சில மணி நேரங்களும் ஆயிடுது. ஆனா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா தாத்தா இவரு வீட்டை தேடி ஒருத்தவங்க அலேரி அடிச்சுட்டும் ஓடி வராங்க. இதை பார்த்த தாத்தா யாரு இது இந்த நேரத்துல நடுராத்திரி அலேரி அடிச்சுட்டு ஓடி வர அப்படின்னு அவரும் குழந்தைய தூக்கிட்டு யாரு இது கத்திட்டு வர அப்படின்னு கொஞ்சம் முன்னாடியும் போறாரு. முன்னாடி போய் பார்த்தா ஓடி வர்றது தாத்தாவுடைய அண்ணன். ஆக்சுவலா தாத்தாக்கு பிறந்தது வந்து 2 அண்ணன் 2 அக்கா, லாஸ்ட் தான் தாத்தா. ஸோ இவர் தான் கடைசி பையன். இவருக்கு மேல 4 பேரும் இருக்காங்க. அதுல 2வது அண்ணன் தான் ஒரு மாதிரி கத்துட்டு பதறி பயத்தோட வீட்டுக்கும் வராரு. இதை பார்த்த தாத்தாவும், அண்ணன் என்னாச்சு, ஏன் பதறி போயிருக்கு, எதனா பிரச்சனைன்னு கேட்கும்போது தாத்தாவோட அண்ணனால எதுவுமே பேச முடியல, ஒரு மாதிரி திகைச்சு போய் பயத்துல இருக்காரு. அந்த அண்ணனும் ஒரு மாதிரி பயத்துல தாத்தாவோட கையை பிடிச்சி என் கூடவா அப்படின்னு அவரோட கையை பிடிக்கும் போது தாத்தாவுக்கு அந்த கை நடுக்கும் தெரியுது. அண்ணன் என்னாச்சு, ஏன் கையில அப்படி நடுங்குது அப்படின்னு தாத்தாவும் கேட்க, ஆனா இருந்தாலும் தாத்தாவோட அண்ணனாலும் இதை தவிர்த்து, அதாவது என் கூட வா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து வேற எதுவுமே பேச முடியல, பேசவும் வரல.
தாத்தாக்கும் கிளியரா புரியுது அண்ணன் எதையோ பார்த்துட்டு பயந்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு குழந்தைய கொடுத்துட்டு உடனே ஓலையில இருந்து ஒரு குச்சி மாதிரி உருவுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த வேல்கம்பு. அந்த காலத்துலலாம் இந்த வேல்கம்பு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அந்த வேல்கம்பை கையில் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டும் போறாரு. அந்த 2 பேருமே இந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் கொஞ்சம் வேகமா ஓடுறாரு, தாத்தாவும் பின்னாடியே ஓட இப்படி முன்னாடி ஓடின அண்ணன் கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்ததுல அவருக்கு இந்த வாய்ப்பகுதி தலையில கல் அடிபட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த தாத்தாவும் அண்ணன் பொறுமை பொறுமை, ஏன் இப்படி பதறி இருக்க, கொஞ்சம் உட்காரும், ரத்தம் வருது பாரு அப்படின்னு அவருடைய வேட்டியை கடிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் தொலைச்சி கட்டி விடுறாரு. அண்ணனை கொஞ்சம் உட்கார வச்சு பொறுமையா இரு, முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல உன்னை நான் இவ்வளவு பதட்டமா பார்த்தது இல்லையே என்னன்னு கேட்கும் போதும் அப்பதான் தாத்தாவோட அண்ணனும் அந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாரு. உனக்கே தெரியும்டா, நான் பகல்ல வேற இடத்துலயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா நமக்கு நிலத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே நிலம் இருக்கணும்னு தெரியும். நிலம் கிடைச்ச உடனே என்னால வேலையும் விட முடியல, கொஞ்ச நாள்ல வேலை விட்டுருவேன். இப்படி பகல் நேரத்துல வேலைக்கு போயிட்டு நைட்டு கொஞ்சம் கிடைக்கிற நேரத்துல தான் நம்ம நிலத்தை உழுது அதுல விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னு வேலையை முடிச்ச கையோட நேரம் நம்ம நிலத்துக்கும் வரேன். அண்ட் உன் நிலத்துக்கு பக்கத்துல தான் என் நிலமும் இருக்கு. தூரத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன். நம்ம நிலத்துல உன்னோட மாடும் இருந்தது. அந்த மாட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்லும் இருக்கு. அந்த கல்லு மேல யாரோ உட்காந்துட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு நீ தான் நினைச்சு நானும் பொறுமையா வந்துட்டு இருந்தேன். அப்படி பொறுமையா வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல மாட்டு பக்கத்துல நீ நினைச்ச வேற யாரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கும் போது அங்க இருக்கிற நம்ம 2 மாடும் ஒரு மாதிரி பயத்துல மிரளவும் ஆரம்பிக்குது. அப்பதான் எனக்கும் தெரிஞ்சது அங்க நிக்கிறது நீ இல்லை அப்படின்னு. டேய் யார் அது, யாரு மாடு என்ன பண்ற அப்படின்னு நானும் கத்திட்டு ஒரு பயத்துல தான் பொறுமையா நடந்து வந்தேன். அப்ப அங்க நிக்கிற அந்த நபர் கோவத்தோட என்னை திரும்பி பார்த்தான் பாரு. சத்தியமா சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு பார்வையை என்னால என் வாழ்நாள் முழுக்க மறக்கவும் முடியாது. முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவன் வாயில பார்த்தா ஏதோ தொங்கிட்டும் இருக்கு. அது அவனுடைய சதையா என்னன்னு எனக்கு தெரியல. அவன் போட்டிருக்கிற துணி வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருக்கான். ஆனா அதுவும் கிழிஞ்சிருக்கு. உடம்பு ஃபுல்லா வெட்டு காயங்களும், அந்த காயங்கள் எல்லாமே பயங்கர ரணமாவும் இருக்கு, ரத்தம் வந்தபடியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் வெளுத்து போயும் இருக்கு. அப்புறம் தான் நான் பொறுமையா பயத்தோடு நின்று பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம நிலத்துல இருக்கிறது பேய் அப்படின்னு. நானும் அது மனுஷனா தான் இருப்பான், பேயெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி அடிச்சு ஏய் போடா போடா அப்படின்னு நானும் கத்தனேன். ஆனா என் கண்ணு முன்னாடி நம்ம மாட்டோட கழுத்தை கடிச்சு மாடும் வழியில பயங்கரமா கத்துது. இதுல பக்கத்துல இருக்கிற இன்னொரு மாடு அதோட மூக்கணாங்கயிறு அருந்தபடி அந்த இடத்த விட்டா போதும் அப்படின்னு வேகமா ஓடவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாடு அந்த இடத்துல செத்து போயிருக்குடா. நானும் முடிஞ்ச வரைக்கும் கல்லெல்லாம் தூக்கி போட்டேன். ஆனா அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற அந்த உருவம் எங்க போச்சுன்னு தெரியல. நானும் ஒரு வித பயத்தோட நம்ம மாடு கிட்ட போய் பார்த்தேன். அதோட தொண்டை பகுதியில நல்லா ஒரு பெரிய காயமும் இருக்கு. நான் கிட்ட போற வரைக்கும் கூட அந்த மாடு வழியில துடிச்சிட்டு வந்தது. அது வழியில கத்துற அந்த ஒரு சத்தம் இப்பவும் என் காதுல இருக்கு அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு உடல் நடுக்கத்தோட பேச தாத்தாக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த 2 மாடுமே தாத்தா ஆசையா வளர்த்திருந்த மாடு. 2மே காளை மாடுங்க. காளை மாடுனா சாதாரணமான மாடு இல்ல, 2மே ஜல்லிக்கட்டுக்கு போற மாடு. இப்போ தாத்தா உண்மையிலே என் அண்ணன் சொன்னது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமாக கையில் அந்த வேல்கம்பு எடுத்துட்டு வேக வேகமாக நிலத்தை நோக்கி ஓடுறாரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியுது ஒரு மாடு அங்கே இல்லை, ஒரு மாடு நில குலைஞ்சி கீழே சரிஞ்சு கிடக்குது அப்படின்னு. இவரும் கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த மாடு இருக்கிற ரத்தம்லாம் போய் அந்த இடத்துல இறந்து போயிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கும் தெரிய வர, ஆனால் ஊர் மக்களில் யாருமே இதை நம்பலை. இது எவனும் உனக்கு வேண்டாதவன் தான்ப்பா பண்ணியிருப்பான், இத்தனை நாள் உங்களுக்கு நிலம் இல்லை, இப்போ நிலம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவனாச்சும் உங்களை பயமுறுத்திருப்பான் அப்படின்னு இல்லாத போல் அதெல்லாம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவும் ரொம்ப மனசு வருத்தத்தோட அந்த மாட்டை நல்லபடியா அவங்க நிலத்திலேயே ஒரு பெரிய குழி தோண்டி புதைச்சிடுறாரு. இப்படி ஒரு வாரம் வரைக்கும் தாத்தா எந்த வேலையுமே செய்யல. அவரால் அவரோட மாட்டை விட்டும் இருக்க முடியல. அவரோட நினைப்பெல்லாம் அந்த மாடு மேலதான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மூக்கணாங்கயிறை அறுத்துட்டு மூக்கே அறுந்து போயிருச்சு. அந்த கால மாடும் எங்க போச்சுன்னு தெரியல. இவரும் ஊர் ஃபுல்லா தேடி இருக்காரு. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த மாடு கிடைக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓகே நடந்து போயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு தாத்தா என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கடன் வாங்கி சாதாரண 2 காளை மாடுகளை வாங்கி மறுபடியும் அந்த நிலத்தை உழவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தாத்தாக்கே ஞாபகம் வருது, ஆமா இல்ல நம்ம நிலத்துல ஒரு புதையல் இருக்கு, இது தெரியாம இதை மறந்து போய் நான் வெளியில வேற கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவரும் யோசிக்க, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு நம்ம நிலத்துக்கு வந்து அந்த இடத்துல பள்ளம் தோண்டி உண்மையிலே அங்க என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாத்தாவும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே வீட்டுக்கும் போயிடுறாரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு நடு ராத்திரி 12 மணிக்கு மேல வீட்டுல மனைவியும் குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. தூங்கின கேப்ல தாத்தாவும் அப்படியே மாடு கூட்டிட்டு அவருடைய நிலத்துக்கும் வந்துட்டும் இருக்காரு. அப்படி வரும்போது கரெக்டா
அந்த புதையில இருக்கிற அந்த இடத்துல தூரத்துல இருந்து பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் நிக்கிறதும் தெரியுது. இதை பார்த்த தாத்தாவும் ஒருவேளை அண்ணன் சொன்னவன் இவனா இருப்பானு அப்படின்னு, டேய் எவன்டா அது அப்படின்னு, ஏன்னா இப்போ கையில இவரும் கத்தி வச்சிருக்காரு. நடுராத்திரி வர்றதுனால கொஞ்சம் பாதுகாப்புக்காக கத்தி வச்சிருக்காரு. அந்த கத்தியெல்லாம் வச்சுட்டு டேய் எவன்டா அது அப்படின்னு இவரும் மிரட்டிட்டு கிட்டேயும் போறாரு. ஆனா கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவருக்கும் அந்த தாத்தாக்கும் இடைவெளி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 அடிக்குள்ளதான் இருக்கும். அவளை கிட்ட போகும்போது அந்த 2 மாடுகளும் மிரளவும் ஆரம்பிக்குது. தாத்தாவால இந்த 2 மாடை பிடிச்சிட்டு அங்க இருக்கிற அந்த நபர் மேலேயும் கவனம் செலுத்த முடியல. இதனால தாத்தா என்ன பண்றாருன்னா சைட்ல சின்னதா ஒரு செடியும் முளைச்சிருக்கு. ஆனா அதோட கிளை ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அந்த கிளையில இந்த மாடுங்களோட கயிறை கட்டிட்டு இவர்கிட்ட பெரிய வீச்சருவான் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல வீச்சருவானம் ரொம்பவே ஃபேமஸ். அந்த கத்தியை கையில வச்சுட்டும் கொஞ்சம் முன்னேறாரு மாடு கிட்ட இருந்து. அப்படி நகரும் போது பாத்தீங்கன்னா இவர் இப்ப வளர்த்துட்டு இருக்கிற அந்த 2 கால மாடுல ஒரு மாடு தாத்தாவோட வேஷ்டியை பிடிச்சு கடிச்சதுனால தாத்தாவிலையும் முன்னேற முடியல. அது தாத்தாவும் மாட்டோட செல்ல பேரை சொல்லி வேட்டியும் விட சொல்றாரு. ஆனா மாடும் விடுற மாதிரி இல்லை. இவரும் முன்னேற முயற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாடு தாத்தாவை இழுத்து பின்னாடியும் தள்ளி விட்டுருது. இது மட்டும் இல்லாம அந்த 2 கால மாடுகளும் மிரண்டு போய் அந்த இடத்த விட்டு அப்படியே பின்னாடியே வந்துருது. ஆனா அந்த இடத்த விட்டும் ஓட முடியல. ஏன்னா கயிறு கட்டி இருக்குல்ல, அதனால அந்த மாடால ஓடவும் முடியல. பயங்கரமா மிரளவும் ஆரம்பிக்குது. சொல்ல போனா பயங்கரமா கத்துது. இந்த சத்தத்தை கேட்ட தாத்தாக்கும் கொஞ்சம் பயமும் வருது. ஏன்னா சாதாரண மனுஷனா இருந்தா மாடு இப்படி எல்லாம் மிரளாது. அப்பனா அங்க நிக்கிறது என்ன அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு ஹேய் அப்படின்னு உட்காந்தபடியே கத்த, அப்போ அங்க நிக்கிற அந்த உருவம் இவரை பார்த்த மாதிரி அப்படியே திரும்ப அண்ணன் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் தாத்தாக்கும் ஞாபகம் இருக்கு. வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருந்தான். உடம்பு ஃபுல்லா அடிபட்டு ரத்த காயங்களா இருந்தது. அண்ட் உடம்பு வெளுத்து போன மாதிரி, சொல்ல போனா பேயின்னு சொன்னார்ல, அப்படிப்பட்ட விஷயத்த இப்ப கண் கூட பார்க்கும்போது தாத்தா ஒரு மாதிரி மிரண்டு அப்படியே பின்னாடி போறாரு. இங்க இருக்கிற மாடு இன்னமும் மிரளவும் ஆரம்பிக்குது. அண்ட் மாடும் அந்த கயிறுல இருந்து என்னை கழட்டி விடும், நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி மிரள. இதை புரிஞ்சுக்கிட்ட தாத்தா என்ன பண்றாருன்னா இவரோட இன்னொரு மாடு அந்த மூக்கணங்கயிறுலாம் அறுத்துட்டு எங்கேயோ போயிடுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாடு எதனா பண்ணிட போகுது. அதனாலேயே அந்த கயிறை கழட்டி விட முயற்சி பண்றாரு. ஆனா மாடு இந்த இடத்த விட்டு ஓட முயற்சி பண்ணதில்ல. அதனாலேயே அந்த கயிறு ரொம்பவே டைட் ஆயிருது. வர வழி இல்லைன்றதுனால அந்த கத்தியை வச்சு அந்த கயிறையும் கட் பண்ணி விட 2 மாடுமே வெவ்வேறு திசைக்கும் தெரிச்சிட்டும் ஓடுது. இப்ப இந்த இடத்துல அந்த உருவமும் இல்ல பேயும் தாத்தாவும் மட்டும்தான் தனியா இருக்காங்க. தாத்தா கையில வெறும் அந்த வீச்சருவம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இவரும் பயத்துல நடுங்கிட்டே நிக்க அந்த உருவமும் தாத்தாவை ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. இந்த இடத்துல தாத்தாவுக்கு உதவி பண்றதுக்கு வர யாருமே இல்லை. சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இடத்த விட்டு தலை திரிக்க திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் உடம்பு ஃபுல்லா வேர்க்க வீட்டுக்குள்ள போனவர் தான் விடிய காலை வரைக்கும் வீட்டை விட்டு வெளியிலயும் வரல. ஏன்னா அவருக்கும் கிளியரா தெரியுது அங்க நிக்கிறது மனுஷன் கிட்டாதரா பேய் அப்படின்னு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல மாடு சத்தம்லாம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விவசாயம் பண்றதுக்காக மாட்டை கூட்டிட்டும் போறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே விடிய காலையில மணி இப்போ ஒரு 3-4 இருக்கும். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம நிலத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் கத்தியை வச்சுட்டு அந்த வேல் கொம்பு எடுத்துட்டு போறாரு. இப்ப நிலத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி பயத்தோட இவரோட நிலத்துக்கும் போறாரு. கரெக்டா அந்த புதையில இருக்கிற அந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்லை. சரி உண்மையில இங்க என்ன இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக இவரும் குனிஞ்சு அந்த இடத்துல கையை வச்சு அந்த மண்ணெல்லாம் விளக்கியும் பாக்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பித்தளை பாத்திரம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாத்திரத்தை எந்த காலத்துல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சாங்க அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு துணியை வச்சு நல்லா இறுக்கமா கட்டியிருக்காங்க. அந்த துணிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஏதோ தட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலதான் துணியும் கட்டியிருக்காங்க அப்படின்னு இவருக்கும் தெரியுது. இப்ப தாத்தா டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கடப்பார ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் அவரோட நிலத்துக்கும் வராரு. அப்படி அவர் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த பள்ளம் தோண்டும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி பள்ளம் தோண்டும் போது சுத்தி முத்தி பாக்குறாரு ஏதாச்சும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு. ஆனா தூரத்துல ஒரு நபரும் இருக்காரு. அந்த நபரை பார்த்த தாத்தா அந்த ஆளுக்கு நம்ம இங்க பள்ளம் தோண்டி எடுக்கிற இந்த பொருளை பத்தி தெரியுமா அப்படின்னு இவரும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இல்ல அவனும் ரொம்ப தூரத்துல இருக்கான், கண்டிப்பா அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவரும் பள்ளம் தோன்றாரு. ஆனா அங்க நிக்கிற அந்த நபர் அந்த இடத்தை விட்டு போன மாதிரியும் தெரியல. இதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்றாருன்னா நல்லா பள்ளம் தோன்றாரு. பள்ளம் தோன்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு பித்தளை டெக்ஸாவும் இருக்கு, நல்லா பெருசா இருக்கும் போல இருக்கு. அந்த டெக்ஸாவும் நல்லா வெயிட்டா நல்லா கனமாவும் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவருக்கும் ஆர்வம் தாங்கல. மேல இருக்கிற அந்த துணியை லைட்டா இழுக்கிறாரு. ஆனா அது இத்து போயிருக்கு, கிழிஞ்சிருது. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பித்தளை தட்டு மாதிரி வச்சு அதை சுத்தி ஏதோ பித்தளை பொருளை வச்சு அதை சீல் பண்ண மாதிரியும் இருக்கு.
இப்போ நாம இதை திறக்கணும்னா உடச்சி தான் திறக்க முடியும். ஏன்னா வெளியில எங்கன்னா போய் இதை பற்ற வச்சு திறக்கிறதா இருந்தால் உள்ள ஏதாச்சும் பொருள் இருந்ததுன்னா அது டேமேஜ் ஆயிரும். அதோட டேமேஜ் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை, வேற யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா, இதுல விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அதனால பின்ன நமக்கு தான் பிரச்சனை வரும்னு தாத்தா என்ன பண்றாருன்னா, இப்ப இவர்கிட்ட தான் வெயிட்டா ஒரு கடப்பாறை இருக்குல்ல, அந்த கடப்பாறையை தூக்கி அந்த டேக்ஸாவோட அந்த வாய்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வேகமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிக்கிறதுல அது மேல இருக்கிற அந்த தட்டு நெளியவும் ஆரம்பிக்குது. அப்படி நெளிஞ்சதுனால அது ரொம்பவே ஈஸியாகவும் நகர்ந்து வெளியிலையும் ஈஸியா எடுக்க முடியுது. இதை உணர்ந்த தாத்தாவும் அந்த கடப்பாறையை சைடில் போட்டு சுத்தி வேற யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்க, ஆனா தூரத்துல அந்த நபர் மட்டும்தான் இருக்காரு. யாரா இவன் இந்த இடத்த விட்டு போக மாட்டான், நம்மளே பார்த்துட்டு இருக்கானே, என்னவா இருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி எவனா தான் என்ன, ஏனாலும் என் பொருள் அப்படின்னு தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த தட்டை அப்படி எடுக்கிறாரு. அந்த தட்டை எடுத்த உடனே அதிர்ச்சியில் அப்படி கீழே விழுந்து 2 ஸ்டெப்பு பின்னாடியும் போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த குடத்தோட மேல் பகுதியிலே ஒரு உருவ பொம்மையும் இருக்கு. அது ரொம்பவே சின்னதாகவும் இருக்கு. ஆனால் அந்த உருவ பொம்மை பார்த்தீங்கன்னா இந்த கோணி துணி இருக்கு பார்த்தீங்களா, அரிசி மூட்டை கோணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோணி துணியில செய்யப்பட்ட உருவ பொம்மை. ஆனால் அந்த உருவ பொம்மைக்கு கண்ணு, காது, மூக்கு அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டா வரைஞ்சி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கண்ணுல ஒரு கண்ணுலயும் ஊசி, காதுல, மூக்குல, வாயில அப்படின்னு நவத்வாரங்கள், ஏன் என் இடுப்பு கீழே இருக்கிற பிறப்புறுப்பு அண்டு பின்பக்கம் அப்படின்னு ஊசியும் சொருகி வச்சிருக்காங்க. அது ஊசியா இல்ல ஆணியா தெரியல, ஆனா தடிமனா ஏதோ ஒன்று இருக்கு. அதை தான் அதோட நவத்வாரங்கள்லயும் வந்து சொருகி வச்சிருக்கிறத தாத்தா பார்த்து மிரண்டும் போறாரு. என்னடா இது, ஆசையா நம்ம புதையில இருக்கும்னு பார்த்தா உள்ள ஏதோ சேவன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு இவருக்கும் பயம் வந்து அதை தொடர்ந்து கூட கொஞ்சம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் தாத்தாவோட மனசு என்ன சொல்லுதுன்னா, குடத்தோட உயரம் மட்டுமே இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி கிட்ட இருக்கு. அண்டு மேல இருக்கிற பொம்மையும் சின்னதாக தான் இருக்கு. அப்போ அந்த பொம்மைக்கு கீழே வேற என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு அவரும் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு இப்ப தாத்தா என்ன பண்றாருன்னா அவருடைய இடது கையில 3 தடவை பூ 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 அப்படின்னு எச்சில் துப்பி அந்த எச்சில் கையோட அந்த உருவ பொம்மை, அந்த ஊசில இருக்கு பார்த்தீங்கன்னா சூனிய பொம்மை, அதை அப்படியே எடுத்து வெளியிலும் போடுறாரு. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வளையல், உடஞ்சு போன வளையலும் இருக்கு, தலைமுடியும் இருக்கு, அது கீழே கொஞ்சம் மண்ணும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து அப்படியே வெளியிலையும் போட்டுறாரு. அப்படி வெளியில போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே சில நாணயங்களும் இருந்துட்டு இருக்கு. இந்த நாணயங்கள்லாம் பார்க்கும்போது தாத்தாக்கும் சந்தோஷமா இருக்கு, அடடா உண்மையிலே புதையல் தான் அப்படின்னு. ஆனா இவர் சந்தோஷப்படுற மாதிரி, பெருசா சந்தோஷப்படுற மாதிரி அதுக்குள்ள இருக்கிறது தங்க நாணயம்லாம் இல்லை, எல்லாமே வெள்ளி நாணயங்கள். அதுவும் வெள்ளி நாணயங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் இருக்கும். சொல்ல போனால் ஒரு கிலோ வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வெள்ளி நாணயங்களை மட்டும் தனியாக வைக்க, ஓகே மேலே வெள்ளி நாணயங்கள் இருக்குன்னா கீழே வேற எதுவும் இருக்கு அப்படின்னு இவரும் அந்த வெள்ளி நாணயங்கள்லாம் எடுத்துட்டு உள்ள பார்த்தா அந்த வெள்ளி நாணயத்துக்கு கீழே வெறும் எலும்பு துண்டுகளாக இருந்துட்டு இருக்கு. அதாவது நடுப்பகுதியில் வந்து மண்டபோடம் இருக்கு, அந்த மண்டபோட சுற்றி இந்த உடம்புல இருக்கிற எலும்பு பகுதியில் வந்து உடைச்சும் அங்கெங்கன்னு சொறி வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனோட எலும்பு பகுதி அந்த குடத்துக்குள்ளேயும் இருக்கு. இதை பார்த்தா தாத்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கவும் ஆரம்பிக்க கையில அந்த வெள்ளி நாணயங்கள் மட்டும் அவரோட வேட்டி துணியில வந்து அதையும் கட்டி வச்சுக்கிறாரு. மற்ற பொருட்கள் எடுத்துட்டு அவங்க நிலத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பாலும் கிணறும் இருக்கு. மோஸ்டா அந்த கிணறை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சமயம் அது ஒரு பேய் கிணறா கருதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கிணத்துக்குள்ள அந்த பில்லி சூனிய பொம்மை, அந்த முடி, வளையல், மண்ணு அப்படின்னு அந்த எலும்புக்கூடு, இது எல்லாத்தையுமே அந்த குடத்தோட தூக்கி அதுலயும் போட்டு வந்துடுறாரு. சரி ஒண்ணுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த வெள்ளி நாணயங்களாச்சும் கிடைச்சது அப்படின்னு தாத்தாவும் அதை எடுத்துட்டு சைலண்டா வீட்டுக்கும் வந்துடுறாரு. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தாத்தா இவரும் வேலைக்காக வெளியில எங்கேயும் போல, அதாவது அவருடைய நிலத்தை ரெடி பண்றதுக்காகவும் நிலத்து பக்கமும் போகாம வீட்லயே தான் வந்திருக்காரு. ஏன்னா இந்த வெள்ளி நாணயங்கள்லாம் வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும், இதன் மூலியமா நம்ம நிலத்தை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு அவரும் பல மனக்கணக்குகளும் போட்டுட்டு இருக்காரு. இப்படி அன்னைக்கு இரவும் வருது, தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அண்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுல எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது தாத்தாவுடைய 2 குழந்தைகள் இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு வயசும் 3லிருந்து 4க்குள்ள தான். 2 குழந்தைகளும் பாத்தீங்கன்னா 5க்குள்ள இருக்கிற வயசு தான். அந்த 2 குழந்தைங்கள அந்த பெண் குழந்தை நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்து ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த தாத்தாவும் எதாச்சும் தூக்கம் தெளிஞ்சு பாக்குறாரு. என்ன பாப்பா தூங்காம என்ன பண்ற அப்படின்னு அவரோட குழந்தைகிட்டையும் கேட்க, அப்ப அந்த குழந்தை எதுவுமே சொல்லல. ஆனா ஏதோ ஒரு இடத்த மட்டும் அப்படியே வெறிக்க பாக்குற மாதிரி அந்த குழந்தையும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன
இந்த நேரத்துல இவ எந்திரிக்கவே மாட்டா, தூங்குவான். என்ன பண்றா, இந்த நேரத்துல மோஸ்டா எந்திரிச்சானா ஒண்ணு பசிக்குதுன்னு அழுவான். ஆனா இப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு தாத்தா எந்திரிச்சு பாப்பாவை அப்படியே தூக்கி மடியில உட்காருச்சு. என்னம்மா தூக்கம் வரலையா, என்னாச்சு, பசிக்குதா அப்படின்னு கேட்க அந்த பாப்பாவும் ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அப்படின்னு கையை நீட்ட அங்க என்னமா இருக்கு அப்படின்னு தாத்தாவும் அந்த பாப்பா கை நீட்டுற இடத்த பார்த்தா இவங்க இருக்கிறது ஒரு குடிசை. அந்த குடிசைல பார்த்தீங்கன்னா அந்த ஓலையில ஜன்னலும் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு தலை மட்டும் தெரியுது. அந்த வெளியில நிற்கிற அந்த நபர் இந்த வீட்டையே ஒரு மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த தாத்தாவும் ஏய் யார் அது அப்படின்னு பயங்கரமா கத்திடுறாரு. இவர் கத்தன கத்துல வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அவங்க மனைவி அவங்க பையன் எல்லாருமே எந்திரிச்சு என்னாச்சுங்கன்னு கேட்க தாத்தாவும் குழந்தையும் அவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு ஓலையில சுரி வச்ச அந்த கத்தி எடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியில போறாரு. ஆனா வெளியில போய் பார்த்தா அங்க இருக்கிற அந்த உருவத்தையும் காணோம். இப்பதான்டா நான் இங்க பார்த்தேன், என் குழந்தையும் பார்த்தாலே அப்படின்னு தாத்தாவும் முழிக்க அந்த வீட்டையும் சுத்தி பாக்குறாரு. எங்க போனா யார் அவன் அப்படின்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. சரி எவனாச்சும் திருடனா இருப்பான், ஒருவேளை நம்ம நிலத்துல அந்த வெள்ளிக்காசை எடுக்கும்போது தூரத்துல ஒருத்தன் பார்த்திருந்தானே அது இவன் தானோ, இதை திருடுறதுக்காக தான் வந்திருக்கானு அப்படின்னு தாத்தாவும் விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. சரி நைட்டு நான் தூங்கினா தானே, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு தாத்தாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு தூங்காம இருக்காரு. மற்ற எல்லாருமே இப்படியே தூங்கிடுறாங்க. இப்படி தாத்தா முடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில யாரோ இவங்க வீட்டு வாசல்ல எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி சத்தம் நைட்டு கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு பயம் வரும். அப்படிப்பட்ட சத்தத்தோட வெளியில அந்த நபரும் ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்போது தாத்தாக்கும் ஸ்டார்டிங்ல லைட்டா பயமும் வருது. ஆனா என்ன இருந்தாலும் வெளியில இருக்கிறவன் திருடனா தான் இருப்பான் அப்படின்னு தாத்தாவும் டைரக்டா போயிட்டு கதவை திறக்கல. அந்த கதவு பக்கத்துல சின்னதா ஓலையால செய்யப்பட்ட ஜன்னலும் இருக்கு. அது வழியா அப்படியே மறைஞ்சிருந்து எட்டியும் பாக்குறாரு. பார்த்தா வாசல்ல அந்த நபரும் நடந்துட்டு இருக்க ஒத்து பார்க்கும்போது தான் தாத்தாக்கும் தெரியுது நடந்துட்டு இருக்கிறது மனுஷன் கிடையாது, பேய் அப்படின்னு. அடுத்த தாத்தாவும் இந்த ஜன்னல் வழியா அந்த பேயை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் பேய்க்கும் தெரிஞ்சிருச்சு. பேயும் இவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்ததுல இப்போ இவங்க வீட்டு வாசல் வந்து இப்படி நடக்கும்போது தாத்தாவும் பார்த்துட்டாரு. அப்போ பேய் நடக்கிற விஷயத்த அப்படின்னு நிறுத்திட்டு அப்படி பொறுமையா அப்படி திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த உருவம் தாத்தா இவரை அந்த ஜன்னல் வழியா திரும்பியும் பார்க்க இவருக்கும் கை கால்லாம் நடுங்கும் ஆரம்பிக்குது. ஏன்னா முறையா அந்த உருவத்தை ரொம்பவே கிட்ட பார்க்குறாரு. அந்த ஜன்னலுக்கும் வாசலுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து இல்லை ஒரு 5 அடிக்குள்ள தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு கிட்ட அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு கை கால்லாம் நடுங்கும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் பயத்துல கத்துறாரு, டேய் யார் அது அப்படின்னு தாத்தாவும் பயத்துல கத்திருக்காரு. சொல்ல போனா தாத்தா கத்தின இந்த ஒரு சத்தம் தூங்கிட்டு இருக்கிற அவங்க மனைவிக்கும் கேட்கல, அவங்க பசங்களுக்கும் கேட்கல. அப்போ வெளியில இருக்கிற அந்த உருவம் தாத்தா ஒரு மாதிரி அப்படின்னு முறைச்சிருக்கு. இப்ப தாத்தாக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம பயத்துல பயங்கரமா கத்திடுறாரு. இப்படி கத்தனை இந்த ஒரு கத்துல பாத்தீங்கன்னா தாத்தாவுடைய அண்ணன் தம்பி இவங்க வீடு எல்லாமே பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கு. என்ன அந்த காலத்து வீடு அப்படின்னும் போது ஒரு 10 அடி 20 அடி தள்ளி தான் அடுத்த வீடும் இருக்கும். அந்த மாதிரிதான் பக்கத்துல அண்ணன் வீடும் இருக்க. தம்பி ஏதோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு அண்ணன் அவரும் நடுராத்திரி பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் 2 அண்ணனும் எந்திரிச்சு வந்திருக்காங்க. எந்திரிச்சு வந்து அவங்களும் என்னாச்சு அப்படின்னு வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல அந்த பேய் இருக்கிறத பெரிய அண்ணனும் பாக்குறாரு, சின்ன அண்ணனும் பார்த்து மிரண்டு போறாரு. இதுல சின்ன அண்ணன் ஆல்ரெடி அந்த உருவத்தை பார்த்திருக்காரு, இப்ப பாக்குறது செகண்ட் டைம். இப்படி 2வது தடவையா சின்ன அண்ணன் அந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பெரிய அண்ணனை போவாத அப்படின்னு அவர் கையை பிடிச்சிட்டு பின்னாடி இழுத்துட்டு வர்றாரு. அது தூரத்துல இருந்தே கத்தி சொல்றாரு, டே சின்னவனே எக்காரணத்து கொண்டும் வீட்டை விட்டு வெளில வராதரா, அன்னைக்கு நான் சொன்னல அந்த உருவம் வெளில நிக்குது அப்படின்னு அவரும் கத்த. இப்ப வெளியில இருக்கிற 2 அண்ணனும் கத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள்லாம் வர வைக்கிறாங்க. ஆனா அவங்க வர்றதுக்குள்ள இந்த உருவம் இவங்க பெரிய அண்ணன் 2 அண்ணனையும் ஒரு மாதிரி முறைச்சிட்டும் அந்த இடத்த விட்டு இவங்க கண்ணு முன்னாடி மறைஞ்சும் போயிருது. இப்ப இவங்க கத்தல அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அந்த நடுராத்திரி எந்திரிச்சு வந்து என்னாச்சுன்னு கேட்க தாத்தாவும் நடந்த விஷயத்த சொல்லும் போது மோஸ்டா அங்க இருக்கிற யாருமே நம்பல. ஒரு சில பேர் இது காத்து கருப்போட சேஷ்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் போறாங்க. இப்படி அக்கம் பக்கத்து ஆளுங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அதுல ஒரு வயசான ஆளு மட்டும் அந்த இடத்துல இருக்க. அந்த வயசான ஆளு இப்போ அண்ணன் தம்பி தாத்தாவோட அண்ணன் தம்பி கிட்டே வந்து பேசுறாங்க, தம்பிங்களா
நீங்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மற்றவன் நினைக்கிற மாதிரி நான் அதை நம்பாமலாம் இருக்க மாட்டேன். மற்றவன் சொல்ற மாதிரி இது காத்து கருப்போட வேலை அப்படின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன். கண்டிப்பா உங்களை துரத்திட்டு இருக்கிறது ஒரு பேயோட வேலையா இருக்கும்னு எனக்கும் தோணுது. சொல்லப்போனால் உங்கள் அப்பாவும் நானும் ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். ஆனால் காலப்போக்கில் சின்ன சின்ன காரணத்தினால எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பனும் வீம்பில் என் கூட பேசாமலும் இருந்தான். இது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பன் எங்கெங்கே நிலபலம் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு எனக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்பவே நல்ல நண்பர்களாகவும் இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா ஆரம்பத்திலே நிலம் வாங்கும்போது அவனை நான் ஆதரித்தேன். ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவனை நான் எச்சரித்தேன். ஏன்னா அவன் நிலம் வாங்குறது எனக்கு சந்தோஷம்தான், பசங்களால உங்களுக்கு அவனும் நிறைய சேர்த்து வச்சான். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவனும் ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னு அவனும் கஷ்டப்பட்டான். அதுக்காக பணமும் சேர்க்க ஆரம்பிச்சு அந்த நிலத்தை வாங்குறதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டான். ஆனால் அந்த நிலத்தை பற்றி உங்கள் அப்பனுக்கும் பெருசாக தெரியல. காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாந்திரிகவாதியும் குடிசை போட்டு தங்கி இருந்தான். அது அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த நிலத்தோட உரிமையாளர் அந்த மாந்திரிகவாதி வந்து தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்ணிடும், இல்லைன்னா உன்னை நான் எதனா பண்ணிடும் அப்படின்னு அந்த நிலத்தோட உரிமையாளர் இந்த மாந்திரிகவாதியை மிரட்டி இருக்கான். ஆனா அந்த மாந்திரிகவாதி அந்த நிலத்தோட உரிமையாளருக்கே வந்து இந்த சூனியம் செய்வனெல்லாம் வச்சு அந்த ஆளை இல்லாத அளவுக்கு முடக்கியும் வச்சுட்டான். இந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இதை நான் உங்கள் அப்பனுக்கும் சொன்னேன். அப்போ உங்கள் அப்பன் சொன்ன விஷயம் சரி, இப்போதைக்கு நான் அந்த இடத்த வாங்கல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த நிலத்தை நான் வாங்குவேன் அப்படின்னு அவனும் விடாப்படியாக தான் இருந்தான். அதுக்குன்னு அந்த மாந்திரிகர்கிட்ட போயிட்டு சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்லாம் உங்கள் அப்பா எந்த முயற்சியும் எடுக்கலை. ஆனால் ஒரு நாள் அந்த மாந்திரிகவாதி என்ன தப்பு பண்ணா, என்ன பிரச்சனை பண்ணா அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த கெட்டதுகளுக்கு மட்டும்தான் இந்த மாந்திரிகத்தையும் பயன்படுத்தியிருக்கான். அப்படிதான் யாருக்கும் வந்து கெட்டது பண்ணியிருக்கான் போல இருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டோட நைட்டாக அந்த மாந்திரிகவாதி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றி வீட்டை பூட்டி அந்த வீட்டை எரிச்சிட்டு இருக்காங்க சாம்பலா. இது மட்டும் இல்லாமல் அந்த மாந்திரிகவாதியை எரிச்சவங்களுக்கு கொன்னவங்களுக்கு நல்லா தெரியும், இவன் மாந்திரிகவாதி எப்போவா இருந்தாலும் இவனோட ஆன்மா வெளியில் வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த வீடு எரியற வரைக்கும் அங்கேயே காத்திருந்துருக்காங்க. அந்த வீடு நல்லா சாம்பலானதுக்கப்புறம் அந்த மாந்திரிகவாதியோட உடம்பை தேடி இருக்காங்க. உடம்பும் இருந்திருக்கு, மாந்திரிகவாதி அங்கேயே செத்துட்டு இருக்கான். அவனோட உடம்புல எஞ்சிய பகுதி வந்து இன்னும் எரிய வேண்டியிருக்கு. அதை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சும் இருக்காங்க. எரிச்சு கடைசியாக அந்த எலும்பு சாம்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பல் எலும்பு எல்லாத்தையுமே எடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த பூஜை மட்டுமே கிட்டத்தட்ட 2 நாள் இரவும் பகலும் நடந்திருக்கு. அந்த பூஜையோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த மாந்திரிகவாதியோட எலும்பும் வச்சிருக்காங்க. அந்த எலும்பு கூட சில மந்திரிச்ச வெள்ளிய நாணயங்களும் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல அவன் வாழ்ந்த நிலத்தடி மண்ணு, இது மட்டும் இல்லாம அவன் உடம்பு பாதி எரிஞ்சு எரியாம இருந்தது பாத்தீங்களா. அப்ப அவன் தலைமுடியில வந்து கொஞ்சம் எரியாமலும் வந்திருக்கு. அந்த தலைமுடி எடுத்துக்கிட்டாங்க. அவன் கையில சில வளையல்களும் போட்டிருக்கான். அந்த வளையலை கழட்டி அந்த பானையிலையும் போட்டிருக்காங்க. அண்ட் அவனுடைய உருவபொம்மெல்லாம் செஞ்சு அவனுடைய நவத்வாரங்கள் நல்லா மந்திரம் படிச்ச அந்த ஆணிகள்லாம் அதில் குத்தி அதை எல்லாத்தையுமே அதில் காத்து போகாத அளவுக்கு, காத்து உள்ளேயும் போகக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அதனால இறுக்கமா மூடி அவன் வாழ்ந்த அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. அப்படி புதைச்சதுக்கு அப்புறம் தான் அவனுடைய ஆட்டம் இல்லாமலும் வந்திருக்கு. சொல்ல போனா இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க யாருமே பிறக்கல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் உங்க அப்ப அந்த நிலத்தையும் வாங்கியிருக்கான். அப்போ நான் அவனை எச்சரிச்சேன், அந்த நிலம் வேணாம், என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனைக்குரியது தான் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு நிலத்து மேல ஆசை. அவன் நியாயமா கொடுக்க வேண்டிய விலையை கொடுத்து தான் வாங்கியிருக்கான். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை உங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கான். இதுலயும் கடைசி உன் தம்பி இருக்கானே, அவனுக்கு தான் அந்த நிலமும் வந்திருக்கு. அந்த நிலத்தை உழுது அவனும் வாழ்க்கையில பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த நிலத்தை உழும்போது அதுல ஏதோ புதல் இருக்குன்னு நினைச்சு அதை தெரியாதனமா நோண்டி எடுத்திருக்கான். இது மட்டும் இல்லாம 2வது அண்ணனை பார்த்து அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவை நீ வேலையை முடிச்சுட்டு அந்த நிலத்துக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு உருவத்தையும் பார்த்துருப்ப. உன் தம்பி வளர்த்துட்டு இருந்த 2 காளை மாடுல ஒரு காளை மாடை அது கொன்று இருக்கும், இன்னொரு காளை மாடு அது அறுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற பேயை பார்த்து நீயும் அலையடிச்சுட்டு வந்திருப்பேன். ஏன்னா சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் உன் தம்பியும் அந்த இடத்துல ஏறு ஓட்டும் போது அங்கே இருக்கிற அந்த கலப்பை அந்த பித்தளை பானையில் பட்டு அதில் ஓட்டை விழுந்து அதன் மூலியமாக தான் அந்த ஆன்மா வெளியிலையும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் உன் தம்பி அதுக்குள்ள புதையல் இருக்குன்னு நினைச்சு அதுக்கு அடுத்தடுத்த நாளில் இந்த பக்கம் வந்து அதை தோண்டி எடுத்து அதில் இருக்கிற பொருட்கள்லாம் கலைச்சு அதை அந்த பேய் கணத்துலையும் போட்டிருக்கான். அந்த வெள்ளி நாணயத்தை மட்டும் அவனும் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது 2 அண்ணனுங்களும் மிரண்டும் போறாங்க. இதுல சின்ன அண்ணன் கேட்கிறாரு, ஐயா
அந்த இடத்துல நான் அந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு என் தம்பி கிட்ட மட்டும் தான் சொன்னேன், என் பெரிய அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லலை, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த பெரியவரே சொல்றாரு, தம்பி அந்த மாந்திரிகவாதி இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த பூஜைலாம் பண்ணி அவனுடைய ஆன்மாவை அடைச்சி வச்சது வேற யாருமே இல்லை, நான் தான். இன்னுமா என்ன தெரியல. இப்ப தாத்தாவை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய அண்ணனுங்களும் மிரண்டும் போறாங்க. ஏன்னா இந்த தாத்தாவை பத்தி பெரிய அண்ணன்களோட அப்பா உயிரோட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த தாத்தா இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான், இங்கதான் இருக்காரு அப்படின்னு எந்த விஷயமும் சொல்லல. இப்ப அந்த மாந்திரிகவாதி தாத்தா, நம்ம பாதிக்கப்பட்ட தாத்தா வீட்டுக்குள்ள இருக்காருல்ல, அந்த வீட்டுக்கும் வராரு. அந்த பெரிய அண்ணனுங்க 2 பேரும் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டின உடனே தாத்தா இவரும் பயத்துல கதவு திறக்கிறாரு. அந்த ஒரு தனியா கூட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அப்பதான் நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது நம்ம குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்னு தாத்தாக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. அந்த தாத்தாவும் அந்த மாந்திரிகவாதி தாத்தா கிட்ட, ஐயா இங்க நடந்த பிரச்சனை நான் வேணும்லாம் பண்ணல, அங்க இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன், இதுல இருந்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம கோவிந்தராஜ் தாத்தாவும் அந்த மாந்திரிகவாதி தாத்தா காலையும் விழுந்து மண்டிட்டு கேட்கும்போது அந்த மாந்திரிகவாதி தாத்தா என்ன சொல்றாருன்னா, சிம்பிளா, பசங்களா நீங்களும் என் நண்பனோட பையன் தான், எனக்கும் பையன் மாதிரி தான், என் காலெல்லாம் விழ வேண்டாம், நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைல இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். இப்ப நம்ம பாதிக்கப்பட்ட தாத்தா, அவங்க 2 அண்ணன், நம்ம மாந்திரிகவாதி தாத்தா, இவங்க எல்லாருமே அந்த நிலத்துக்கும் போறாங்க. நிலத்துக்கு போகும்போதே தாத்தா கிட்டயும் சொல்லிடுறாங்க, நீ அந்த வெள்ளி காசை எடுத்துட்டு வந்திருப்ப, அந்த காசை எடுத்துட்டு வா, ஒரு நாணயம் விடாம எல்லாத்தையும் எடுத்துருவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தாத்தாவும் அதுல இருந்து ஒரு நாணயம் கூட செலவு பண்ணல, எல்லாத்தையுமே அப்படியே துணியில் தான் கட்டி வச்சிருக்காரு, எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த நிலத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி பண்ண அதே பூஜை பண்ணணும், ஆனா அந்த பொருட்கள் தான் இப்ப இல்லையான்னு யோசிக்கும் போது இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அங்க ஒரு பேய் கிணறுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கிணத்துல தண்ணி கிடையாது, வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும், ஆழமும் ரொம்பவே கம்மி, சொல்ல போனா 2 ஆள் நிக்கிற உயரம் தான் இருக்கும். இப்ப 3 தாத்தாவும் அந்த கிணத்துக்கிட்டையும் போறாங்க. இப்ப தாத்தா அந்த கிணத்துல கொட்டின அந்த சூனிய பொம்மை, வளையல், முடி, மண்ணு, எலும்பு அப்படின்னு எல்லாமே அதுல இருக்கு. தாத்தாவும் அதுல பொறுமையா இறங்கி அந்த எல்லா பொருட்களையும் வெளியில எடுக்கிறாரு. இப்படி வெளியில எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தாத்தா கால் தவறி மறுபடியும் அதுக்குள்ளேயும் விழுந்துடுறாரு. ஆனா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டை மாதிரி தான் கட்டி வச்சிருக்காரு, அந்த பொருட்களுக்கு எந்த சேதமும் இல்லை. அந்த கிணத்துக்குள்ள இருக்கிறது பாதிக்கப்பட்ட நம்ம கோவிந்தராஜ் தாத்தா தான். இப்போ அவரை காப்பாற்றணும் அப்படின்னு அவருடைய அண்ணனான 2வது அண்ணன் அவரும் கிணத்துக்குள்ள இறங்கி அந்த மூட்டையை மேலேயும் தூக்கி போடுறாரு. அந்த தாத்தாவையும் நல்லபடியா அந்த கிணத்துல இருந்து மேலே ஏத்திடுறாரு. ஏத்தினதுக்கு அப்புறம் 2வது தாத்தா இவரும் அந்த கிணத்துல இருந்து மேலே ஏறும்போது பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல ஏதோ ஒரு கை அவருடைய காலை பிடிச்சு வேகமா கீழே இழுத்துருக்கு. அப்படி வேகமா கீழே இழுத்ததுல தாத்தா அவருடைய பின்மண்டை அங்க இருக்கிற ஒரு பாறையில பட்டு உடைஞ்சிருது. இது மட்டும் இல்லாம அவருக்கும் அதிகப்படியான ரத்தம் போக மேல இருக்கிற அண்ணனா இருக்கட்டும், கடைசி தம்பியா இருக்கட்டும், 2 பேருமே அந்த கிணத்துக்குள்ள இறங்கி அவரை காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணும்போது மாந்திரிகவாதி தாத்தா இவங்க 2 பேருமே தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு உயிர் போகணும் அப்படின்னு இருக்கு, இந்த ஒரு விஷயம் எனக்கும் தெரியும், ஆனா சொன்னா இதை நீங்க தடுக்க முயற்சி பண்ணுவீங்க, அப்படி நீங்க தடுத்தீங்கன்னா உங்க 3 பேரோட குடும்பமும் இல்லாம போயிடும். நல்லா யோசிங்க, இந்த ஒரு உயிரா இல்ல 3 குடும்பத்தோட உயிரா? 3 குடும்பத்தோட உயிர்னா இப்ப இறக்க போற உன் அண்ணனோட மனைவியா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருமே அடங்குவாங்கன்னு வந்தேன். இப்ப மேல இருக்கிற 2 பேரால எதுவுமே பண்ண முடியல, இறங்கவும் முயற்சி பண்றாங்க, ஆனா இருக்கிறவங்களையாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிறாங்க. ஆனா 2வது அண்ணன் பின்மண்டையில அடிப்பட்ட ஒரு சில நிமிஷத்திலேயே அந்த கணத்திலே இறந்துடுறாரு. இப்ப மாந்திரிகவாதி தாத்தாவும் இதுக்கப்புறம் நாம நேரத்தை வீணடிக்க கூடாது, ஏன்னா நம்ம அதே பூஜை பண்ண போறோம் அப்படின்னு அந்த மாந்திரிகவாதி ஆன்மாக்கும் கிளியரா தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் நாம தாமதிச்சாலும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு தான் ஆபத்து, உடனே என் கூட வாங்க அப்படின்னு அவரையும் வேக வேகமா எடுத்துட்டு போயிட்டு எந்த இடத்துல இருந்து பள்ளம் தோண்டி அதெல்லாம் எடுத்தாரோ மறுபடியும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஏதோ மந்திர வார்த்தைகள் நிறுத்தாம அவரும் உச்சரிச்சுட்டும் இருக்காரு. அப்படி உச்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி தாத்தா அவரோட வாயிலிருந்து எச்சில்கள்லாம் வந்துட்டும் இருக்கு, ஏன்னா நிறுத்தாம உச்சரிச்சுட்டு இருக்காருல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி செத்து போன அந்த மாந்திரிகவாதியோட எலும்பு, அதுக்கு மேல அந்த தங்க நாணயங்கள்ல இருக்குல்ல, அந்த தங்க நாணயத்துல 2 நாணயத்துல பாத்தீங்கன்னா பெரிய அண்ணன் உயிரோட இருக்காருல்ல அவரும், இப்ப கடைசியா இருக்கிற தாத்தா, இவங்க 2 பேரும் ஒரு நாணயத்துல அவரோட ரத்தம் படிச்ச கைரேகைய அதுலயும் வைக்கணும். உடனே ஒரு கத்தில அறுத்து அந்த ரத்தம் படிச்ச அந்த ரேகைய அந்த
நாணயத்திலையும் வைக்க அந்த நாணயத்தை அப்படியே மேலே வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் இந்த நிலத்தோட மண்ணும் அதுக்கு மேலே அந்த மாந்திரிகவாதியோட முடி வளையல் அந்த பொம்மை அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு கடைசியா ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அந்த பொம்மை மேலே வச்சிடறாங்க. இப்ப நம்ம பாதிக்கப்பட்ட தாத்தா இருக்கார்ல, அவருடைய ரத்தத்தை அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற கற்பூரத்துல சிந்தணும். அதுவும் வெறும் 3 சொட்டு மட்டும்தான் சிந்தணும். அந்த 3 சொட்டு சிந்தனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அழுக்குறலும் கேக்குது. அதுவும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அழுத்தியும் கேட்க, இப்ப உதவி பண்ணிட்டு இருக்கிற மாந்திரிகவாதி தாத்தா அவரும் அதுக்கு மேல மஞ்சள் துணியை இறுக்கமா கட்டி இன்னும் பெருசா பள்ளம் தோண்டி, சொல்ல போனா ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ள இந்த பித்தளை பானையை வச்சு அதுல மண்ணெல்லாம் போட்டி ஃபுல்லா நிரப்பிடுறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் பண்ண அடுத்த ஒரு சில நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இடியுடன் கூடிய மழையும் பெய்யுது. இந்த மழை பெய்யும் போது அந்த மாந்திரிகவாதி தாத்தா சொல்ற விஷயம், சகுனம் இப்போ நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா எக்காரணத்து கொண்டும் நீ இந்த நிலத்துல நீ விவசாயம் பண்ணுவியோ என்ன பண்ணுவியோ, ஆனா இப்ப நம்ம புதைச்சிருக்கிறது 6 அடிக்கு கீழே இருக்கு. நீ தோன்ற பள்ளம் 6 அடிக்கு கீழே இல்லாம பாத்துக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பகுதியை மட்டும் அப்படியே விட்டுட்டு மற்ற பகுதியில நீ என்ன வேணாலும் விளைய வச்சுக்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த ஒரு இடத்த மட்டும் பயன்படுத்தாம அந்த இடத்துல மோட்டார் ரூமையும் கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா மோட்டார் ரூம் போது அந்த இடத்துல பெருசா பள்ளம் தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ரூமே சின்னதா தான் இருக்கும். ஆனா இந்த பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிணத்துல இறந்திருக்கிற அவருடைய அண்ணனை எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா அவருக்கும் இறுதி மரியாதையும் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்துக்கும் சேர்த்து அண்ணன் தம்பி பெரிய அண்ணனா இருக்கட்டும், கடைசியா இருக்கிற பாதிக்கப்பட்ட தாத்தாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்க 3 பேரோட நிலத்தை சரிசமமா அவங்க உழைப்பதில் போட்டு அதுல வர பணத்தை சரிசமமா 3 குடும்பத்துக்கும் பிரிச்சு இப்ப 3 குடும்பமும் நல்ல நிலைமை தான் இருக்கு. ஆனா என்ன, இதுல கடைசி தாத்தா மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்காரு. பெரிய தாத்தா அவருக்கு வயசு நிறைய ஆயிடுச்சு, அவரும் கொரோனா டைம்ல தான் இறந்தும் போயிருக்காரு. ஆனா சம்பவத்துல பாதிக்கப்பட்ட தாத்தா ஸ்டில் இப்ப வரைக்கும் உயிரோட நல்லாவே ஆரோக்கியமா இருக்காரு. ஆனா இப்போ அந்த தாத்தா அந்த சம்பவத்தை நினைக்கும் போது அவருக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கிறதா, இத்தனை வருஷம் ஆனாலும் பயம் விட்டு போல அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இதுதான் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு மணப்பாறையில் நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவம், நம்ம பாட்டி தாத்தா காலத்துல நடந்த பேய் சம்பவம். இப்ப இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த மாதிரி தாத்தா பாட்டி உண்மை சம்பவம் இருந்ததுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, மறக்காம சென்ட் பண்ணிருங்க. இது கூடவே இந்த சேனலையும் இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இது போல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆன் டைம் உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் இதே போல ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களுமே இதை விடைபெறுவது உங்கள் நான்